Peace Ministries. ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in His time. Isaiah 60:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம், நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகளோடு இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வருடத்திலே கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குகள் அனைத்தும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாட்களிலே அநேகருக்கு வாக்குகளை கொடுத்திருப்பீங்க. இந்த வாக்குகளை விசுவாசித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டில் நன்மையினாலே முடிசூட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆதியாகமம் 17 அதிகாரம் 2
நான் உங்களுக்கு வாக்கு தத்தத்தின் தேவனை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குன்னா, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வமல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் 99வது வயது ஆன பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த வாக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார்? அந்த வாக்கை நாம் சற்று முன்னாடி உள்ள அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக பார்க்க முடியும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவர் எத்தனாவது வயதுல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்து அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்டு போன போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். அந்த 75 வயதுல ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லி அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது, ஆபிரகாமுக்கு சாராளுக்கும். ஆனால் அந்த வாக்கை நம்பிக்கொண்டிருந்தவன் போக போக அவனுடைய வாக்குல தடுமாற்றங்கள் வந்திருக்கலாம். புறப்பட்டான், கீழ்ப்படிந்தான். நம்ம அதை தான் பார்ப்போம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், உண்மைதான். சொன்ன உடனே கீழ்ப்படிந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை. எல்லாம் இருந்தது, ஆனா குழந்தை இல்லை. எல்லாம் இருந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பணம் இல்லாம இல்லை, பொருள் இல்லாம இல்லை, வசதி இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரியர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு சந்ததி இல்லை. அது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதில் தெளிவாக இருக்கிறது. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளும் உடைய சீமானாயிருந்தான். ரொம்ப வசதியா இருந்தான். பார்த்தவங்க, ஆபிரகாம் வசதி உள்ளவன், பணக்காரன், சீமானா இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனா அங்க ஒரு குறை இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வசதி இருக்கும், ஏதோ ஒரு குறை இருக்கும். ஏன்னா கடவுளை, தேவனை தேடுவதற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு ஒரு குறை இருக்கும். அந்த குறை இருந்தாதான் கர்த்தரை தேடுவார்கள். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, உன் இனத்தையும் உன் எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்க அப்பா அம்மா விட்டுட்டு நீ எங்க செய், நீ நான் சொல்லுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அப்ப அவனுக்கு வயது 75 வயது. ஆனா 75 வயது இருந்தது. எல்லாம் சீமானாக இருந்த பணக்காரன், வசதி இருந்தது. பாருங்க, ஆதியாகமம் 13:2 வாசிக்கும் போது, மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகள், அப்படின்னா
நிலவளங்கள் உடைய சீமானா இருந்தான். அப்போ அங்க இருந்தான ஆபிரகாமும் சாராள் மட்டும் இல்லை, அங்க எல்லா மக்களும் இருக்கிறாங்க கூட. வேலைக்காரங்க, வேலைக்காரிகள் எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கச்சுல தான் ஆண்டவர் அதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க கொண்டு வாருங்க. 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், அதாவது அதே 15ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தோம், 16ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் மனைவியாய் சாராய் பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசங்களாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அதாவது அந்த பெண் கொஞ்சம் அழகா இருந்திருப்பா, செல்வ சீமாட்டியைக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இந்த எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பாங்க. ஆகார் அதிகமா ரொம்ப அவங்க கிட்ட நல்ல சாராளுகிட்ட நல்ல ஸ்நேகமா எல்லா வேலைகளையும் செய்கிறது, வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம், அவங்களுடைய துணிமணிகள் எல்லாம் துவைத்து கொடுக்கிறது, எல்லா காரியங்களையும் அவங்க செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிமை பெண் அவளா இருந்தால், சாராய் ஆபிரகாமுக்கு, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவனால் என் வீட்டு கட்டப்படும் என்றார். சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். இன்னைக்கு அநேக கொஞ்சம் கால தாமதம் ஆகுங்கிற பொழுது ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்ம மனுஷனுடைய காரியத்துல செவி கொடுத்து போயிடுறோம். மனுஷனுடைய காரியத்துல செவி கொடுத்து போறோம். கர்த்தர் கொடுக்கிற வாக்கு, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாக்கு கொடுத்திருப்பார். அந்த வாக்கை நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்திருப்பீர்கள், நம்பாம இருந்திருப்பீங்க, அதுக்கு செவி கொடுக்கவே மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, அதான் நான் ஏற்கனவே ஏசாயால நான் படிச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு போன நாட்கள் நான் சொல்லி, என் நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷனுடைய நிந்தைக்கு பயப்படாமலும் அவள் தூசணம் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். என் நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்தவர்கள் எனக்கு செவி கொடுங்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் செவி கொடுக்கல. பாருங்க, இந்த கேட்ட உடனே ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். அப்ப ஒருவேளை 78 வயசு, 80 வயசு இருக்கலாம், இல்ல 84 வயசு இருக்கலாம், 85 வயது இருக்கலாம். அதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க கொண்டு வாருங்க. அதுலதான் ஆண்டவர் சொல்ற 16ஆம் அதிகாரத்துல இவள் யாருக்கு செவி கொடுத்தாள்? பொண்டாட்டிக பேச்சை கேட்டான். இன்னைக்கு அநேகர் பொண்டாட்டிக பேச்சை கேட்டுட்டு இருக்கு. அந்த கர்த்தருடைய பேச்சை கேளுங்க சிஸ்டர், பிரதர், சிஸ்டர்ல பிரதர், கர்த்தருடைய பேச்சை கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் தான், உண்மைதான். ஆனா தவறான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்போம், தவறான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்போம். நான் அதை உலக கதைக்கு நான் வரல. இன்னைக்குள்ள மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, மருமகள், இதெல்லாம் என்ன பிரிச்சு அந்த குடும்பத்தை பிரிச்சிருவாங்க. கணவன் மனைவி பிரிச்சு கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் தேசத்தில் நடந்துட்டு இருக்கு. கணவனை எப்படியாவது தள்ளைட்டு பிரிச்சுட்டு போறது, இப்படிலாம் சம்பவங்கள் நடக்குது. நான் அதுக்கு கொண்டு வரல. சாராள் அடிமை பெண்ணாகிய ஆகார கொடுக்கிறான், ஊட்டி கொடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. பைபிளை நீங்க படிக்கணும், தெளிவா படிச்சாதான் புரியும். ஆபிரகாம் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரத்துல. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 99வது வயதுல. ஆனா அதே 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்ற பின்பு ஆபிரகாம் 86 வயதாயிருந்தான். ஆபிரகாமுக்கு 86 வயது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், 10 வருட காலமாக குழந்தை கிடையாது. மாறி மாறி சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் நமக்கு குழந்தை இல்லை, கற்பத்தின் கனி அடைச்சிட்டாரு,
ஆண்டவர் கண் இல்லையா சொல்லியிருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கேன். அதனால தான் கொடுத்தார் ஆகாரம். கொடுத்துட்டு சொல்றாரு 86 வயது. இப்போ 75 வயசுல வாக்கு கொடுக்குறார். 75 வயது. அப்போ 75லேருந்து 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86 கிட்டத்தட்ட 11 வருஷ காலம் காத்திருக்க முடியாமல் குழந்தை பெற்றெடுக்கிறான் இஸ்மவேல் சந்ததி. பாருங்க, ஆபிரகாம் 86 வயதான பொழுதுதான் கர்த்தர் சொல்ல, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்துறது. அநேகர் அப்படிதான் ஆரம்ப காலங்களில் கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்கிற விசுவாசிகள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. போக போக அற்புதம் நடக்காம இருக்கலாம், அதிசயம் நடக்காம ஆண்டவர் சோதிச்சு பார்த்திருப்பாரு. இவங்க பின்வாங்கி போயிருப்பாங்க. தரிசனமாகி சர்வ வல்லமுள்ள தேவன், நம்முடைய தேவன் சாதாரண தேவனா சிஸ்டர், பிரதர், பிரியமானவர்களே? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ வல்லவர். தரிசனமாகிறார் ஆண்டவர் உனக்கு. ஆண்டவர் உனக்கு தரிசனமானாரா? ஜெபிக்கிறீங்களா? அதிகாலையில் ஜெபித்த ஆண்டவரே எனக்கு தரிசனமாங்க. சொப்பனத்துல பேசுறாரா? அவங்ககிட்ட தரிசனத்துல பேசுறாரா? இல்லையே. ஆபிரகாம் தரிசனமாகி, நீ சர்வ வல்லமுள்ள, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன்னா அவன் உத்தமா இருக்கல்ல, ஃபர்ஸ்ட் உத்தமமாயிருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவன் உடனடியாக கீழ்ப்படுகிறான். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, தேவன் உங்களோட பேசுறாரா? தேவன் ஒன்னு கூட பேசுறாரா? வசனத்தின் மூலம் பேசுறாரு, ஜெபத்தின் மூலம் பேசுறாரு. பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் பேசுவார். நீ உத்தமமா இருந்தா பேசுவார். நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பேசுவார். வசனத்துல நீங்க தியானித்து இருந்த வசனத்து மூலம் பேசுவார், உணர்த்துவார். கர்த்தர் சொல்லுவார், இந்த வசனத்தை உங்களோட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். அவர் தரிசனமாக்குவார். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்ககிட்ட வருவார். முகங்குப்புற விழு ஆண்டோடைய பாதத்துல முகங்குப்புற விழுந்து, தேவன் அவனோடு பேசினார். தேவனோடு பேசினார். தேவனவனோடு பேசினார். பயப்படாதுங்க. இதோட நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இது அடுத்த வாரம், அடுத்த மாசம் இது இன்னும் தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும் என்று சொல்லுங்க. என் அன்பு பரலோக பிதாவே, என்னை கேட்ட வசனத்தின்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முதல்ல கீழ்ப்படிந்தான். ஆனா பொண்டாட்டிக்கு பேச்ச கேட்டுட்டு போனேன். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான், உண்மைதான். ஆனா நாளடைவில் அவன் தேவனோடு டச்சிங் இல்லாதனால, தேவனோடு உறவு வைக்காத, தேவனோடு பேசாதனால மாறி விலகி போனான். அதனால கர்த்தர் 17ஆம் அதிகாரத்துல நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா நட. நீ நடக்கிற நடையில உண்மையாயிரு, பார்வையில உண்மையாயிரு, ஜபத்துல உண்மையாயிரு, வேத வாசிப்புல உண்மையாயிரு, ஆராதனைக்கு போறதுல உண்மையாயிரு, ஆண்டவரை தேடுறதுல உண்மையாயிரு, ஜபத்துல உண்மையாயிரு, வேத வாசிப்புல உண்மையாயிரு. பொய் சொல்லாத. பொய் சொன்ன நரகம். நீ உண்மை எல்லாத்திலையும் நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த யார் உண்மையா இருக்கிறா? பைபிளை தூக்கிட்டு போற உண்மை இல்லை, வேதத்தை வாசிக்கிற உண்மை இல்லை, உண்மை இல்லை. எங்களை நேசிக்கிறவரே, உண்மையா இருக்க வைங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த கேட்டவர்கள் மனம் திரும்பட்டும். இயேசுவை நான் ஒப்பு கொடுக்கட்டும். நான் உண்மையா இருப்பேன், உத்தமமா இருப்பேன்.
யார் யார் ஜெபிக்கிறாங்களோ தரிசனமாகுங்க, பேசுங்க ஆண்டவரே. முகங்குப்புற விழட்டும், தாழ்த்தட்டும், தேவ சமத்தை தாழ்த்தட்டும். நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், நம்புவேன் இறுதி வரை, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்பு